இந்த மலை மேலே அந்த உச்சியில் தான் மேலே ஏற போகிறோம். அந்த இடத்துல ரோடு தெரியுதா, இப்படியே வளைஞ்சு மேலே ஏறிட்டு அங்கிட்ட மலைக்காப்பாறை திருப்பி இன்னொரு 2 மலை 3 மலை ஏறணும். அப்போ தான் வால்பாறை வரும். நம்ம அந்த ஹில்ஸ் இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மலைக்காப்பாறை செக் போஸ்ட்டில் இங்கே வாரிச்சால் செக் போஸ்ட்டில் வாங்கின சீட்டை கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு பார் மேலே? ஐயோ மேலே போடுறா. ஆஹா, இங்கே கீழே பார்க் இருக்கு, அதனால தான். எந்த தென்னை மரம்ல அடர்ந்த காட்டுப்பாதையில் மலை மேலே ஏறி வால்பாறை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர வழியில் பல சுவாரஸ்யமான இடங்கள்லாம் சுற்றி காமிச்சிட்டு இப்போ வால்பாறை மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். மொத்தம் 40 ஏர்பின் பெண்டு. நம்ம போன வீடியோவில் ஒரு 15 ஏர்பின் பெண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பாக்கி உள்ள ஏர்பின் பெண்ட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் வரும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நல்லா தெரியுமா? எத்தனாவது ஹேர்பின் அது? இந்த வீடியோவில் 13வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து 1வது ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் வந்திருக்கும். ஒரு ஹேர்பின் பெண்டு மிஸ் ஆகிருக்கும். எந்த ஹேர்பின் பெண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? ஐயோ மேலே வரும். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு என்ன சுற்ற வேண்டியதாக இருக்கு. அந்த காலத்தில் போட்டுருக்கீங்க இப்போ ரோடு நேரம் விட நேரம். அந்த பஸ் தான் இப்போ தட்டு போயிடாது. இவங்க 2 வீலராவது போகலாம், போக மாட்டேன்றாங்க இவங்க. குறுக்க வந்துட்டு இருக்காங்கடா. சரி, மேலேருந்து வந்துருக்காங்க. இதோட சின்னதாக ஆக்சுவலாக 14வது வீட்டில் தான் நல்லா தெரியும்னு சொன்னாங்கல்ல. போனாடி நம்ம எங்கேயும் நிற்கல, அப்படியே போயிட்டோம். குரங்கா இருக்குது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க பாரு. எல்லாம் கொண்டு 9வது கொண்டு வீசியது. இன்னும் 9 இருக்குதோ. பார் மேலே. ஐயோ கொல்லிமலை இப்படி தானே இருக்கும். கொல்லிமலை 79, இதாவது 40. இருப்பா, நானும் போயிடுவேன்டா. ஏன்டா வரட்டும் வரட்டும். பொள்ளாச்சிக்காரன் தான். அவனுக்கு தான் பொள்ளாச்சிக்காரங்க தான். 41.
மேலே போடுறா. ஆஹா. ஏய் என்னப்பா அது, ரோடு செம்மையா போட்டிருக்காங்கடா. ட்ரோன் வச்சு எடுத்தா சூப்பராக இருக்குல்ல. மணி நாமளும் அந்த பாட்டு அப்படியே தெரிஞ்சிடறாங்க. அவ்வளோ வேகமாக பறந்துட்டு வந்து என்ன பண்ணாரு? இங்கே தானே போயிட்டு இருக்காரு. ம், சரியான பாறைடா அது. அதான் வால்பாறை. வரையாடுகள் நடமாடும் இடம். டாப் ஸ்லிப் 40 கிலோமீட்டர். சூப்பராக இருக்கும் டாப் ஸ்லிப். ஒரு அந்த உச்சிடா மேலே தனி மலை அது. அதை ஏற்றிட்டு அதில் தான் இறங்கணும். இந்த ரூட் இல்லை. அப்படியே போகலாம். பரம்பிக்குளம் டேமு அப்படி இப்படின்னு போய் சின்ன சின்ன ரோடாக வரும். எப்படி இருக்கு வர பாரு. ஏய் எங்க இருந்தா வந்திருக்கோம்? வால்பாறை அன்னைக்கு வந்ததோட இன்னைக்கு தான் நல்ல வைபா இருக்கு. என்ன சொல்ற? ஏறினது அப்படியே புதுசா வந்து ஏறினமா, இறங்குறது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த தண்ணி அதுல இருந்தா வருதான். தண்ணியே இல்லை. டாப் ஸ்லிப் அங்கே தான் தண்ணி மேலே இருக்கு. அது தனி மலை. அங்கிட்ட ஏறி அங்கிட்ட ஒரு டேம் இருக்குது, பரம்பிக்குளம் டேம். அதுதான் அந்த டேம் மேலே பார்த்தோன்னு நினைக்கிறேன். இன்னொரு டேம் அங்கே பார்த்தோம்ல மேலே, பரம்பிக்குளம் டேம். அப்படியே கேரளாவுக்கு போகலாம். கேரளா தான் வரும். அது சின்ன சின்ன ரோடு, பஸ்லாம் அங்கிட்டலாம் இருக்குமான்னு தெரியல. அந்த சைடு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரூட்டு காமிக்கல எனக்கு. ஏய் மயில்டா, அதுதானே பார்த்தேன். என்னடான்னு எடுத்துக்கலாம். போட்டோம் நிற்க கூட போலீஸ்லாம் போட்டாங்க பாரு. போலீஸில் போலீஸ் உடையில் இருக்க மப்டியில் இல்லை, போலீஸே கிடையாது. அவர் ஊர்காவல் மாதிரி. எல்லா ஹேர்பின் பென்ஸும் கடந்தாச்சு. இனிமேல் ஹேர்பின் பென்ஸ் வராது. ஆனால் இன்னும் மலை விட்டு இறங்கலை. அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நல்ல சீனரிஸ்லாம் இன்னுமே இருக்கும். அப்போ மங்கி ஃபால்ஸில் நல்லா தண்ணி வரும் போலுக்க. குளிக்க விட மாட்டாங்களா? குளிச்சோன்னா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குடா. 28 கிலோமீட்டர் 50 நிமிஷம். 50 நிமிஷமும் அரை கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போவேன். மேலப்பர் மேலே உச்சியிலிருந்து இறங்கி குரங்கடா. மேலே உச்சியிலிருந்து இறங்கியிருக்கோம். வால்பாறை.
மங்கி ஃபால்ஸ் தான். நான் உள்ளே மூடி தான் இருக்கு. இன்னும் விடல அவனையும். கவி அருவி ஒழுகுது பண்ணி. மங்கி ஃபால்ஸ் குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே டிராஃபிக் ஆகிடும். எல்லோரும் இறங்கி இறங்கி போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஓகே, அப்படி மலை இறங்கி ப்ளைனான ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கு. ஆலியார் டேம். அம்மா என்ன 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 ஜட்டா, என்ன ஜனம். ஐயோ, இங்கே கீழே பார்க் இருக்குது. அதனால தான் அந்த பார்க்கில் தண்ணி ஓடும், அதுலேயே குளிக்கலாம். ஃபவுண்டனா? அந்த ஃபவுண்டன்லாம் போட்டிருக்காங்க ஈவினிங். அன்றைக்கி வந்தப்போ இதெல்லாம் இல்லை சின்ன. இப்போ ஒரு ஃபவுண்டன்லாம் போட்டிருக்காங்க தண்ணியெலாம். ஆலியார் டேம் இதுதான். இந்த பழைய படத்துலேயே வரும் இந்த ஆலியார் டேம். எந்த தென்னை மரம்ல ஏதுமாங்க குறையண்டாருமா கல்லாமணி மாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட அபிப்பிராயத்தை போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.